என்னப்பா நடக்குது? நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க அவருடைய கடைசி படமான ஜனநாயகன் படம் இப்ப தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுமா ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆக வாய்ப்பில்ல. நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் ஜனவரி 9 இன்னைக்கு தான் 2026 பொங்கல் ஸ்பெஷலா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஜனநாயகன் படத்துடைய ப்ரொடியூசரும் மூவி டீமும் பாத்தீங்கன்னா, படத்துடைய சென்சார் சர்டிபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடியே படம் இந்த டேட்ல தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதனால தான் இந்த பிரச்சனையே. இவங்க ஃபர்ஸ்ட் மூவியை சென்சாருக்கு அனுப்பிட்டு அந்த சென்சார் போர்டுல என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்றாங்களோ அது எல்லாத்தையுமே கரெக்டா ஃபாலோ பண்ணி அது எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பக்காவா எல்லாத்தையும் முடிச்சு சென்சார் வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய ஜனநாயகன் படம் உங்களுக்கு ரிலீஸ் ஆகுதுப்பா அப்படின்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்கணும். அப்படி மட்டும் ப்ரொடக்ஷன் டீமும் மூவி டீமும் பண்ணிருந்தாங்கன்னா இவ்வளவு நேரம் ரொம்பவே சந்தோஷமா இந்த பொங்கல் நம்ம தளபதி பொங்கல் அப்படின்னு பயங்கரமான கொண்டாட்டத்துல இன்னைக்கு இருந்திருப்போம். ஆனா ஜனநாயகன் படத்துடைய மூவி டீமும் ப்ரொடக்ஷன் டீமும் ரிலீஸ் டேட்டை பொங்கலுக்கு அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் படத்தை வந்து சென்சாருக்கு டிசம்பர் மந்த் அனுப்பியிருக்காங்க. ஒரு படத்தை சென்சார் பண்ணா சென்சார் போர்டு கிட்டத்தட்ட 25 நாள் எடுத்துப்பாங்களாம். அப்படியே 25 நாள் எடுத்துக்கிட்டாலும் படத்துல ஏதாவது காட்சிகள் மத ரீதியாவோ இல்ல இந்த விஷயத்தை பத்தி பேசினா நம்ம நாட்டுல ஏதாவது ஒரு கலவரம் வருது அப்படின்னாலோ நம்ம நாட்டுடைய ராணுவத்தை பத்தின ஏதாவது ஒரு ரகசியத்தை இன்டைரக்டா சொல்ற மாதிரியான விஷயங்கள் அந்த படத்துல இருந்தாலோ இந்த மாதிரி ஒரு செட்டன் ரூல்ஸே வச்சிருக்காங்க சென்சார் போர்ட்ல. இந்த மாதிரி இருந்தா அந்த படத்துல இருந்து அந்த காட்சிகளையோ இல்ல அந்த டயலாக்ஸையோ ரிமூவ் பண்ண சொல்லுவாங்க. அப்படி ரிமூவ் பண்ண சொன்னதுக்கு அப்புறம் மறுபடியும் சென்சாருக்கு அந்த படத்தை அனுப்புவாங்க. அதுக்கப்புறம் சென்சார் போர்டு சொன்ன எல்லாமே பக்காவா இருந்தா படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுத்துருவாங்க. இப்படி இந்த சென்சார் ப்ராசஸ்க்கு 1 மாசம் ஆகும். ஆனா நம்ம ஆளுங்க கொஞ்சம் அசால்ட்டாவே இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் சென்சாருக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறமா ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும். இதுதான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்கே. ரிலீஸ் டேட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு முன்னாடியே ஜனநாயகன் படம் சென்சாருக்கு போயிருந்தா இந்த கோர்ட்டு கேஸும் தேவைப்பட்டிருக்காது. சென்சார் சர்டிபிகேட் இல்லாம படமும் ரிலீஸ் ஆயிருக்காது. நானும் நம்ம தளபதி ஃபேன்ஸும் நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய டிவிக்கு கட்சி தொண்டர்களும் இப்ப படம் ரிலீஸ் ஆகலையே அப்படிங்கிற வேதனையில இருந்திருக்கவே தேவையில்லை. இப்போ வரைக்கும் ஜனநாயகன் படத்துல சென்சார் போர்டு எந்தெந்த காட்சிகள்லாம் நீக்க சொல்லியிருக்காங்க அது எல்லாம் அவங்க நீக்கிட்டாங்களா? இந்த காட்சிகளை நீக்காத காரணத்தினால தான் இன்னும் சென்சார் சர்டிபிகேட் தரலையா அப்படிங்கிற எந்த நியூஸுமே இன்னும் வெளிப்படையா யாருமே சொல்லல. சில பிரபலமான யூடியூப் சேனல்ஸ்லயும் சில இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸும் அவங்களுக்கு தோன்றதை ஒரு காரணமா சொல்லிட்டு இருக்காங்களே தவிர என்ன காரணம் எதுக்காக ஜனநாயகன் படத்துக்கான சென்சாரை இன்னும் கொடுக்காம இருக்காங்க, அப்படி படத்துக்கு சென்சார் சர்டிபிகேட் கொடுக்க முடியாத அளவுக்கு படத்துல அப்படி என்ன காட்சிகள்லாம் இருக்கு, சென்சார் போர்டு மேலதான் தப்பா இல்ல மூவி டீம் மேலதான் தப்பா இல்ல அரசியல் பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற எந்த ஒரு தகவலுமே அபிஷியலா யாருமே சொல்லல. எல்லாருமே அவங்களுக்கு தோன்ற ஒரு காரணத்தை தான் இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே என்ன காரணம், எதனால சென்சார் சர்டிபிகேட் இவ்வளவு டிலே ஆகுது அப்படிங்கிற காரணத்தை ஜனநாயகன் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்க கேவிஎன் ப்ரொடக்ஷனும் நம்ம தளபதி விஜய் அவர்களும் ஒரு உண்மையான விளக்கத்தை கொடுத்தா தான் தெரியும். இப்போதைக்கு கேவிஎன் ப்ரொடக்ஷன் அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஜனநாயகன் படம் இப்போதைக்கு ரிலீஸ் ஆகாது. கூடிய சீக்கிரம் வேற ஒரு ரிலீஸ் டேட்டோட சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேவிஎன் ப்ரொடக்ஷன்.